கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட விதத்தையும் ஏன் கேரளாவில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படுகிறது என்பது குறித்தும் வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிக பயங்கரமான ஒரு நிலச்சரிவாக இருக்கு. இந்த நிலச்சரிவோட பாதிப்பு என்ன அப்படின்றத எந்தெந்த பகுதிகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முண்டக்கை பகுதியில் நள்ளிரவு 1 மணிக்கும், சூரல்மலை பகுதியில் அதிகாலை 4 மணிக்கும், அதே மாதிரி மெப்பாடி பகுதியில் காலை 3:49 மணிக்கும் இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ மேலே இந்த முண்டக்கை என்ற பகுதியே ஒரு மலையோட உச்சி. ஸோ அதற்கு மேல இருந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து இந்த 3 பகுதிகளை தாண்டி அதற்கு கீழேயும் நிறைய பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அதோட பாதிப்புகள் இருக்கு. ஆனால் இந்த 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் அதீத அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. மீட்பு பணியாளர்கள்லாம் உள்ள போக முடியாத ஒரு சூழலுக்கு அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன ஊர்கள் தான், ரெசார்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு. சுற்றுலா தலங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள். அதனால எவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவே இன்னும் கிடைக்காத அளவுக்கு அதோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பாதிப்பு என்பது இப்போ நடந்திருக்கிறது. கேரளாவில் முன்னாடிலாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? புதுசா நிலச்சரிவு கேரளாவில் ஏற்பட்டிருக்கான்னா இல்ல. ஒட்டுமொத்தமாக 2015 இருந்து 2022 வரைக்கும் ஏற்பட்ட 3782 நிலச்சரிவுகள்ல, நாடு முழுவதும் ஏற்பட்ட இத்தனை நிலச்சரிவுகள்ல 2239 கேரளாவில் மட்டும் ஏற்பட்டிருக்கு. அதாவது 52.9%. ஒரு நாடு முழுக்க இருக்கக்கூடியதுல ஒரு மாநிலத்தில் மட்டுமே 52% நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு கேரளா தீவிரமா இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஆண்டு வகையில நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1961 இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால ஏற்பட்ட உயிரிழப்புகள்னு பார்த்தா 295. இந்த எண்ணிக்கை அதிகம் தான் அப்படின்னு பார்த்தாலும் 2018க்கு அப்புறமா ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னும் அதிகமா இருக்கு. 2018க்கு அப்புறம் அதோட தீவிரம் அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். 2018 மட்டுமே 155 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 341 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக 2020 21 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2021 பொறுத்த வரைக்கும் 120 பேர் உயிரிழப்பு என்பது நடந்திருக்கு. கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதிக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் ராணுவ வீரர்கள் நடந்தே சென்று மீட்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அந்த பகுதிக்கு நம்முடைய செய்தியாளர் ரகுவரனும் சென்று கொண்டிருக்கிறார். முண்டக்கை பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன ரகுவரன்? எந்த அளவுக்கு சவாலாக இருக்கு இந்த மீட்பு பணி என்பது? தேவப்பிரியன், குறிப்பாக 2 பகுதிகள் தான் இந்த வயநாட்டில் இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயநாட்டின் அதிகமாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு தான் தற்போது இந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், தற்போது இதுதான் முண்டக்கை பகுதியினுடைய மலை அடிவார பகுதி. இந்த பகுதியில் எவ்வளவு பெரிய பாறைகள் எல்லாம் உருண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி, நான் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கீழே வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு இந்த கற்களும் இந்த மலையும் தற்போது மூடி இருக்கிறது. இந்த பகுதியில் NDRF வீரர்களும் சரி, கேரள மாநில மீட்பு படையினரும் சரி தற்போது இந்த பகுதியில் எதுவும் சடலங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூடிய பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம், நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்கிறாரு. இந்த பகுதியில் எந்த அளவுக்கான மணல் மேடுகள் எந்த அளவுக்கு சரிந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்ட காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஒரு மலையே நகர்ந்து வந்தது போல அதிக அளவிலான இந்த மணல் மேடானது இந்த பகுதியில் அடியில நகர்ந்து வந்திருக்கு. அதனாலதான் இங்க இருந்த 2 கிராமங்கள் இப்படியே அடித்து செல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய உடல்கள்லாம் எங்க இருக்கு, அந்த வீடுகள்லாம் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு அடையாளமே இல்லாம ஒரு காட்டாற்று போல தற்போது இந்த பகுதி மாறி இருக்கு. தொடர்ந்து
தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையினால மீட்பு பணிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டோட மெத்தடே டோட்டலா மாறி இருக்கு. ஏன்னா வீடு இருந்த பகுதிகள் எங்க இருக்கு, பாதைகள் எங்க இருக்கு அப்படின்னு எந்த ஒரு வழித்தடவுமே கிடையாது. எல்லாமே வந்து மண்ணாலையும் இந்த பாறை கற்களாலையும் மூடப்பட்டிருக்கிறதுனால எந்த இடத்துல இருந்து இந்த பணிகளை தொடங்குறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து முழுமையா தற்போது யாருமே போய் ரீச் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கு. ஏன்னா அந்த பகுதி பெரும்பாலும் இப்படி அடித்து செல்லப்பட்டு வந்ததுனால அந்த இருந்த வீடுகள் எதுவுமே இல்லை. அப்போ அங்கிருந்து அடித்து வரப்பட்ட 102 உடல்கள் வந்து நான் இருக்கக்கூடிய இந்த அடிவார பகுதியிலிருந்து தான் தற்போது மீட்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான அந்த மழையில தொடர்ந்து மழை காலத்துல தொடர்ந்து மழை பெய்துட்டு இருந்ததுனால மலை அடிவாரத்துல நீர் அதிகமாக தேங்கி இந்த மலை அடிவார பகுதி வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட முக்கியமான இடத்துல தான் நம்ம தற்போது இருக்கிறோம். நீங்க பார்க்கலாம், இது எவ்வளவு பெரிய பாறை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு வீடு இருந்த பகுதி. அந்த வீடு இருந்த பகுதியில இவ்வளவு பெரிய பாறை வந்து அடித்து வரப்பட்டிருக்குன்னா அதனுடைய அது எவ்வளவு வேகத்துல அது வந்திருக்கும் அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். அதனால மீட்பு படையினரும் எங்கிருந்து பணிகளை தொடங்குறது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான முதலில் முண்டக்கை பகுதிக்கு பாதை வழித்தடத்தை ஏற்படுத்தினாதான் அந்த பகுதிக்கு செல்ல முடியும். அதனால பாதைகள் அமைக்கும் பணி ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அடித்து செல்லப்பட்டவங்க இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல சடலமாக மீட்கப்படுறாங்க. அதனால இங்கிருந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரம் வரையும் பாத்தீங்கன்னா NDRF மற்றும் ராணுவத்தினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களும் தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்களை தேடும் பணியை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். எந்த அளவு மணல் மேடுகள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. சுற்றிலும் மணல் மேடுகள். இந்த முண்டக்கை இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இந்த பெரும் வயநாட்டில் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு முக்கிய பகுதியாக இந்த பகுதி தான் இருந்தது. அந்த பகுதியினுடைய காட்சிகளை தான் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளையும் தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். தேவப்பிரியன். ரகு, இப்போ தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள அனுமதிக்கலும் நிறைய கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு கட்டுப்பாடு? தன்னார்வலர்கள் மேலே அனுப்புறதுல அவங்க மீட்பு பணியில் கூடுதலாக ஈடுபடுறதுல என்ன சிக்கல் இருக்குது? ஏன் இவ்வளவு கெடுபிடி காட்டுறாங்க? தேவப்பிரியன், இப்போ மீட்பு படையினர் வந்து இன்றைக்கு தான் 200க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் ராணுவத்தினர் வந்து முண்டகை பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அடர் வனப்பகுதி. நம்ம பார்க்கலாம், சுத்தி பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பகுதியா இருக்கும் இந்த அடர்ந்த வனப்பகுதி. இந்த வனப்பகுதிக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா சாலை வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாலையாக தான் இருக்கு. ஒரு வாகனம் சென்று வரக்கூடிய அளவில் உள்ள சாலைகள் தான் இந்த இடத்துல இருக்கு. அப்போ நீங்க நிறைய வண்டிகள் இங்க வந்தது. ஏன்னா இங்கிருந்து மீட்கக்கூடியவங்களை அழைத்து சடலங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம ராணுவத்தினுடைய வாகனங்கள் வருது. தற்காலிக பாலங்கள் அமைப்பதற்கான அதற்கான வாகனங்கள், JCP வாகனங்கள். ஏன்னா இங்க ஃபுல்லா பாறை கற்களா இருக்கு. அந்த பாறை கற்களை அகற்றுவதற்கு JCP வாகனங்களால மட்டும்தான் முடியும். மற்றவற்றால் இதை அகற்றுவது மிகவும் சாத்தியமில்லாத ஒன்றா இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் மிக கடுமையாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் மீட்பு நடவடிக்கைகளுக்கு மிகவும் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதன் காரணமாகவும் தான் நிறைய வாகனங்களை போலீசார் வந்து தற்போது உள்ளே அனுமதிக்கிறத வந்து தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீட்பு குழுவினரை வந்து அழைச்சிட்டு வரத்துக்கு தனி வாகனங்களும் ஏற்பட்டிருக்காங்க. ஏன்னா தனித்தனி வாகனங்களை ஒவ்வொருத்தவங்களா வரத்துக்கு அந்த அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் அந்த குறிப்பிட்ட வாகனங்கள் மூலமா வருவதன் மூலம் இவங்களுக்கு கணக்கும் தெரியும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து மிகவும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில நம்ம கால் வச்சாலே அந்த கால் வந்து ஒரு அடி அளவுக்கு கால் உள்ள போற அளவுக்கு புதக்குழி மாதிரி இருக்குது. அதனால ஒரு பாதுகாப்பு கருதியும் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கா தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது மற்றொரு புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த முண்டகை அடிவார பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு பகுதியினுடைய பிரத்யேக ட்ரோன் காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம்.
நிலச்சரிவு எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை புவியியல் ரீதியாகவும் மக்களுடைய வாழ்விலும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதற்கு இந்த முண்டக்கல் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு அப்படின்றது ஒரு மோசமான முன்னுதாரணம். தொலைத்தொடர்பு சேவை தொடங்கி சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. மிக சவாலான நிலையில் நீங்களும் செய்தி சேகரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி. நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. அடுத்த கட்ட தகவலுக்கு தொடர்பு கொள்றோம்.